Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. புதிய உடன்படிக்கையிலே தேவன் நம்மை எப்படி காண்கிறார், எப்படி நேசிக்கிறார், எவ்விதமான அன்பு நமக்கு நேராக அவர் காட்டுகிறார், எப்படி அவர் நம்ம அன்பு கூறுகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த கிருபை இரக்கம் என்கிற வார்த்தையும் அதில் உள்ளடங்கியுள்ள அர்த்தங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3 வார்த்தைகள்: ஸ்ட்ரெங்க், ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், லவ். வலிமை, உறுதி, அன்பு ஆகிய 3 வார்த்தைகள். இந்த 3 வார்த்தைகளும் ரொம்ப முக்கியம். பாருங்க, 3 அர்த்தங்களும் உள்ள இருக்குது. கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும், உமது கிருபையும் உமது உண்மையும் எப்போதும் என்னை காக்க கடவுது. He is counting on God's grace and God's mercy. கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய கிருபையை அவன் எண்ணி பார்க்கிறான். அதுதான் அவனுக்கு உதவப் போகிறது, அதுதான் அவனை நிலைநிறுத்தப் போகிறது என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அதனால சொல்றான், கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்கள் எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும், உம்முடைய கிருபையும் உமது உண்மையும் எப்போதும் என்னை காக்க கடவுது. இந்த வேத வசனத்தின் சத்தியம், தேவனுடைய கிருபை தான் என்னை காக்கும் என்கிறான். ஏனென்றால் இந்த வேத வசனத்தின் சத்தியங்கள்லாம் சும்மா சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்ல, ஏதோ யாரோ எழுதி வச்சுட்டு போன வார்த்தைகள் அல்ல. இவைகளெல்லாம் இரத்தத்தினால பண்ணப்பட்ட உடன்படிக்கையின் வாயிலாக வந்த வார்த்தைகள். நம்முடைய தேவன் அன்பும் இரக்கமும் உள்ள தேவனாயிருக்கிறார். இஸ் a God of loving kindness. அவர் நம்மோடு உடன்படிக்கை பண்றதே எதுக்குன்னா, அவருடைய அந்த லவ்விங் கைண்ட்னஸை, அந்த இரக்கத்தை, கிருபையை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாக தான் உடன்படிக்கையை அவர் பண்ணுகிறார். அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். பாருங்க, கிறிஸ்தவத்தில் அதனுடைய மேன்மையே இதுதான். கிறிஸ்தவத்தினுடைய மேன்மை என்னன்னா, கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். He is a self-revealing God. He reveals himself. அவர் தன்னை வெளிப்படுத்தாமல் நாம் அவரை அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே தான் வெளிப்படுத்துகிறார். கடவுளை நீங்க அறிந்து கொள்ள முடியாது, அவர் சொன்னாதான் நீங்க அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நம்முடைய மூளை அறிவு போதாது, நம்முடைய ஞானம் போதாது, எதுவும் போதாது. கடவுளை அறிந்து கொள்ளக்கூடிய கப்பாசிட்டி விழுந்து போன மனுஷனுக்கு, பாவத்தில் இருக்கிற மனுஷனுக்கு கிடையாது. ஆகவே கர்த்தர் தாமே வந்து தம்மை வெளிப்படுத்துகிறார். நாம கடவுளை போய் தேடிட்டு கடவுளை நான் கண்டுபிடிச்சிடறேனாக்கா, அவர் யார் என்ன அளந்து சொல்லிடுறனாக்கும், எவ்வளோ இருக்கிறாரு என்ன ஏது சொல்லிடுறானாக்கான்றது வந்து கடல் நீரை வந்து ஜல்லடை வச்சு அளக்கிற மாதிரி. ஜல்லடையே பொத்தலாம் இருக்கும், அது எங்கே தண்ணி நிற்க போகுது? எடுத்தீங்கன்னா ஒன்றுமே வராது. என்னைக்கு நீங்கள் கடல் நீர் அளக்கிறது ஜல்லடையை வச்சு? நம்முடைய மூளை வந்து ஒரு ஜல்லடை மாதிரி. ஹலோ, இருக்கிறீங்களா? பாவத்தில் விழுந்து போன மனுஷனுடைய மூளை எப்படி இருக்குது? ஒரு ஜல்லடை மாதிரி இருக்குது. கடவுளுடைய குறித்த அறிவை அது ரீட்டைன் பண்ண முடியாத நிலையில இருக்கிறது. ஆகவே கர்த்தர் வந்து அவரா நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் வந்து சொல்றார், இந்த கடல்லாம் நீ அளக்க முடியாது, நான் கடலை காட்டிலும் பெரிய ஆளு, நான் உனக்கு சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்றாரு. பாருங்க, மோசையை கூப்பிடுறாரு இல்லையா, மலைக்கு கூப்பிட்டு அவனோட பேசுற கூப்பிடுறாரு. கூப்பிடும்போது அவன் ஒன்றும் கேட்கல, இவரே தன்னை வெளிப்படுத்துகிறார். பாருங்க, யாத்ரா 34ஆம் அதிகாரம். அவன் போய் அங்க நிக்கிறான். பாருங்க, 5ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன். தன்னை பற்றி சொல்றாரு. மோசேயே, நான் யாருன்னு தெரிஞ்சுக்க, நான் கர்த்தர். கர்த்தர்னா என்ன? நான் எப்படிப்பட்ட ஒரு கர்த்தர்? இரக்கம், கிருபை, நீடிய சாந்தம், மகா தயை, சத்தியம், இதெல்லாம் என்னுடைய தன்மை. உண்மை பேசுகிற தேவன் நான், மகா தயவுள்ள தேவன், நீடிய சாந்தம் உள்ள தேவன், கிருபை உள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன் நான் புரிந்து கொள்கின்றாரு. பாருங்க, மோசேக்கெல்லாம் தெரியாது கடவுள் எப்படிப்பட்டவர்னு. அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு ஒன்றும் தெரியாது. கடவுளே சொல்றார், நான் இப்படிப்பட்டவன் தான், நான் இரக்கமும் தயவும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன் அப்படின்னு தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார். நெகேமியாவுக்கு திருப்புங்க, 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இவர் பாருங்க எப்படி வெளிப்பாட்டு பெற்றிருக்கிறாருன்னு. அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய்
அதாவது இஸ்ரவேல் மக்களை பற்றி இவன் சொல்லுகிறான். அவர் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவரிடத்தில் நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படி அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். வனாந்தரத்தில் எப்படி கலகம் பண்ணார்கள், திரும்பி எகிப்துக்கே போயிடுவோன்னு சொன்னாங்க, எப்படி தேவன் செய்த அற்புதங்களெல்லாம் மறந்துட்டு கலகம் பண்ணார்கள் அப்படிங்கிறத சொல்லுகிறான். சொல்லிட்டு சொல்லுகிறான், ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. ஹலோ, இருக்கிறீங்களா? இவ்வளவு மோசமான ஜனங்கள். நானா இருந்தா போய் தொலைன்னு இருப்பேன். திரும்பி அடிமைத்தனத்துக்கு தானே போகணும், போ கிளம்பு, போட்டி படுக்கலாம் தூக்கு போ அப்படின்னு இருப்பேன் நான். அதனால தான் நான் கடவுள் இல்லை. வர்ற கோபத்தில் அப்படிதான் சொல்லியிருப்பேன் நான். இவ்வளோ பண்ணியிருக்கிறேன், இத்தனை அற்புதம் பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ நடத்தியிருக்கிறேன், இவ்வளோ செஞ்சிருக்கிறேன், எல்லாம் பண்ணியிருக்கிறேன், இதெல்லாம் மறந்துட்டு கண்டபடி பேசுறியா, போய் தொலை அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் கடவுள் என்ன சொல்றாரு, ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க கடவுளை. ஏன் கடவுள் கைவிடவில்லை? ஏன் இஸ்ரவேல் மக்களை அவ்வாறு நேசிக்கிறார் கர்த்தர்? நல்லா யோசித்து பாருங்க. ஏன் அந்த மக்களை கர்த்தர் அவ்விதமாக நேசிக்கிறார்? அவ்வளோ ஆழமா ஏன் நேசிக்கிறார்? அவன் முரட்டாட்டம் பண்றான், முடியாதுன்றான், நன்மை செஞ்சா கூட ஒரு நன்றி கிடையாது, நன்றி கட்ட ஒரு ஜனமா இருக்குது. இருந்தாலும் அவர்களை அவ்வளவா நேசிக்கிறாரு. ஏன் அவ்வளோ நேசிக்கிறாருன்னா நான் சொல்றேன் ஏன்னு சொல்லி, அவருடைய முப்பாட்டனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். இவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதம், அந்த உடன்படிக்கிற ஆசீர்வாதம் சொந்தமா இருக்கிறது. அந்த உடன்படிக்கையின் நிமித்தமாக தான் இவங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறார், விட மாட்டேங்கிறாரு. இவனே கெட்டு போனா கூட அவன் பின்னால போய் வலிய அவனை இழுத்திட்டு வர்றாரு. அவனை திரும்ப திரும்ப மன்னிக்கிறாரு, அவனுக்கு திரும்ப திரும்ப இறக்க காமிக்கிறாரு. ஏனென்று சொன்னால் முப்பாட்டனோடு ரத்தத்தினால் ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் கர்த்தர். இதுக்கெல்லாம் ஒரு பின்னணி இருக்கு பாருங்க. கவர்னன்ட் பேக்ரவுண்ட்ல புரிஞ்சு கொள்ளவே முடியும். அதனால கர்த்தர் அப்படி நேசிக்கிறாரு. நேசிக்கிறதுல நியாயமே கிடையாது. இவன்ல நேசிக்காம போய் எல்லாரையும் போட்டு நரகத்தில் போட்டு எரிச்சா கூட தகும். அப்படிப்பட்ட பொல்லாத ஆளுங்க, அப்படிப்பட்ட ஜென்மங்கள், ரொம்ப மோசமான ஆளுங்க பாருங்க. யாராவது அப்படி இருப்பாங்களா? அவ்வளவு மோசமான ஆட்கள். ஆனா கர்த்தர் அவர்களுக்கு மகா தயவை காட்டுறாரு, மிகுந்த இரக்கம் உள்ளவராக இருக்கிறாரு, வெகுவாய் அவர்களை மன்னிக்கிறாரு. ஏன்னு சொன்னா உடன்படிக்கை அப்படி நடந்து கொள்ள பண்ணுகிறது. ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை மோசேட்ட வந்து சொல்றாரு பாருங்க, நான் ஆபிரகாமின் தேவன் அப்படிதான் அறிமுகப்படுத்திக் கொள்றாரு தானே. முற்பிதாவாகிய ஆபிரகாமின் தேவன், அவரோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். அந்த உடன்படிக்கை நிமித்தம் தான் இப்ப வர்றேன். அதனாலதான் உன்னை ரட்சிக்கிறேன், அதனாலதான் உன்னை விடுவிக்கிறேன், அதனாலதான் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விலக்கிறேன், அதனாலதான் உன்னை கொண்டு போறேன் பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு. அதனாலதான் நீ எவ்வளவு முரட்டாட்டம் பண்ணாலும் பரவாயில்லன்னு மன்னிச்சு திரும்ப 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 தயவை காட்டுகிறேன். ஏனென்றால் அந்த உடன்படிக்கை என்னை அப்படி நடந்து கொள்ள பண்ணுகிறது. உடன்படிக்கை பண்ணிட்டேனே, உடன்படிக்கை பண்ணியாச்சே. சங்கீதம் 103:8, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். சங்கீதக்காரன் நிறைய வசனம் அப்படி சொல்றான். கடவுளை நல்லா அறிஞ்சு வச்சிருக்கான். கடவுள் யார் அப்படின்னு கேட்டா சில பிரசங்கியார் மாதிரி இல்லை. இவன் கையை ஓடிப்பார், காலை ஓடிப்பார், ஊதி போடுவார், கொன்று போடுவார். இவன்கிட்ட கேட்டீங்கன்னா அவன் சொல்றான், உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் கர்த்தர். ஏன்னு பின்னால வரும் பாருங்க, நான் காமிக்கிறேன். ஏன் இவன் அவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கிறான்? ஏன்னா அவன் அதை பர்சனலா அனுபவிச்சிருக்கிறான். யோனாவின் புஸ்தகம், யோனா கதை தெரியுமில்ல எல்லாருக்கும். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோனா பாருங்க, போக வேண்டிய இடத்துக்கு போகாம கர்த்தர் ஒரு இடத்துக்கு பிரசங்கம் பண்ண அனுப்புறாரு. அங்க போகாம இன்னொரு இடத்துக்கு போகலான்னு கிளம்பி கடைசியில கடலே கொந்தளிச்சு இவனை தூக்கி போட்டாங்க கடல்ல. இவனை ஒரு மீன் விழுங்கினது. மீன் விழுங்கி அங்க மீன் வயிற்றிலிருந்து ஜெபம் பண்ணி இவன் மனம் திரும்பி, அப்புறம் அந்த மீன் கொண்டாந்து இவனை கரையில கக்கி, சுருக்கமா சொல்றேன் தெரியாதவங்களுக்கு, அப்புறம் போக வேண்டிய இடத்துக்கு போய் ஒழுங்கா பிரசங்கம் பண்றான். இருந்தாலும் அவனுக்கு மனசுல ஒரு வருத்தம்,
அந்த வருத்தத்தை ஜெபத்தில் சொல்றாங்க பாருங்க. வந்துட்டான், வலுக்கட்டாயமாக கர்த்தர் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாரு. ஆனா இருந்தாலும் அவனுக்கு உள்ள ஒரு மன வருத்தம் பாருங்க. கர்த்தர் பேர்ல என்ன வருத்தம் பாருங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே பாருங்க. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது. அவன் கடுகு கோபம் கொண்டு 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். போய் பிரசங்கம் பண்றான் பாருங்க. அந்த ஊர்ல நியாய தீர்ப்பு வரப்போகுது, கண்டிப்பா நீங்க நியாயம் தீர்க்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி எச்சரித்து பிரசங்கம் பண்றான் பயங்கரமா. ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்க, அழிஞ்சு போயிடுவீங்க, ஜாக்கிரதையா இருங்க, மனம் திரும்புங்க, கர்த்தரிடத்துல வாங்க அப்படின்னு பயங்கரமான பிரசங்கம் இருந்திருப்பான் போல இருக்கு. போய் எச்சரித்து பிரசங்கம் பண்றான். பிரசங்கம் பண்ணா என்ன பண்ணிட்டாங்க, ஜனங்கள்லாம் மனம் திரும்பிட்டாங்க. மனம் திரும்பி கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்டு கர்த்தர் அவங்களையும் மன்னிச்சு விட்டாரு. இது இவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து அழிஞ்சு போயிடுவேன், நீ நாசமா போயிடுவேன்னு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், அவனை நாசமா போக விடாம அவனை மன்னிச்சு விட்டுட்டீங்க. அப்படி ஒரு கோபம். சில பிரசங்காரங்க அப்படிலாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கர்த்தர் மேல அப்படி ஒரு கோபம். என்ன கர்த்தாவே, இந்த பயல நாசமா போவேன்னு சொன்னேன், கடைசியில் அவனை பார்த்தா அவன் நல்லா வந்துட்டான். எப்படி அது? இதுதான் நியாயமா கர்த்தாவே? கர்த்தர் சொல்ற அதான் நியாயம், போ, தான் என்னுடைய நியாயம். கோபம் அவனுக்கு. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இப்படி ஒரு ஜெபம். நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னே தர்ஷீஸுக்கு ஓடி போனேன். இதனால தான் முன்னால் அங்கே ஓடிட்டேன் நான். ஏன்னா இப்படிதான் பண்ணிடுவீர். நான் கஷ்டப்பட்டு போய் பிரசங்கம் பண்ணுவேன், பண்ணாங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டுறான். தண்டனையே ஒருத்தனுக்கு நீ தர்றதில்லை, அவன் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு நல்லாயிடுறானுங்க. இதனால தான் நான் தர்ஷீஸுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். நல்ல கம்ப்ளைண்ட் இது கடவுளை பற்றி. உம்மிடத்தில் எனக்கு ஒரு குறை உண்டு. என்ன குறை? நீர் இரக்கமும் மன உருக்கம் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் நீர். இது எனக்கு தெரியுது கர்த்தாவே. ஆனா இவன் ஒரு கடுமையான ஆள் பாருங்க. இவன் நினைக்கிறான் போய் பிரசங்கம் பண்ணோம்னா அக்கினி மேலேருந்து அப்படியே ஒரு 100 பேரை எரிச்சு போட்டுருணும், அப்போ அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலான்னு பார்த்தான். இவன் ஒரு பெரிய வெற்றிகரமான ஊழியத்தை செஞ்சுட்டு கடவுள் சொல்றார், அதாய வெற்றி, அதில் வெற்றி. அவனுடைய உள்ள மனம் திரும்பி கடவுள்கிட்ட திரும்பி வரும்போது நான் அவனை ஏற்றுக்கொள்ளுகிறேன், அவனுக்கு இரக்கம் காட்டுறேன், அவனுடைய மீறுதல் எல்லாம் மன்னிக்கிறேன்றார். எத்தனை பேர் சொல்றீங்க கடவுள் நல்லவர் என்று? கடுமையான பிரசங்கியாரெல்லாம் மாற வேண்டும். கர்த்தர் இப்படிப்பட்டவர் என்கிற ஒரு வெளிப்பாட்டை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுறவர், தீங்கு செய்கிறவர் அல்ல. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் சில நேரத்தில் பிரசங்கியார்கள் பண்ணுற சில காரியங்களை பார்க்கும்போது. கர்த்தர் தான் தீங்கு செய்கிற மாதிரி பேசுவாங்க. கர்த்தர் உன் காலை ஒடிப்பார். போன வாரம் நீ கோயிலுக்கு வராதனால தான் உளுந்து சைக்கிளில் ஆக்சிடென்ட் ஆச்சு உனக்கு. நான் சொன்ன பேச்சை நீ கேட்காதனால தான் உனக்கு இவ்வளோ பெரிய நஷ்டமாச்சாக்கும். அப்பா, இவர் எவ்வளோ பெரிய ஊழியக்காரர், இவர் சொன்னது அப்படியே நடந்துருச்சு, சொன்ன அழிவு அப்படியே வந்துருச்சுன்னு அவர் நிரூபிக்கணும். அவருக்கு அதுதான் அவருக்கு சந்தோஷம். அவர் போகும்போது ஸ்தோத்திரம் அல்லேலூயா அப்படின்ட்டு போகிறார். அவர் இந்த மாதிரி ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. கர்த்தரை குறித்து நல்ல வெளிப்பாட்டை ஒவ்வொரு பிரசங்கியாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது என்ன? எந்திரிச்சு நிற்கும் போதெல்லாம் கர்த்தருடைய நீடிய சாந்தத்தையும் பொறுமையும் இரக்கத்தையும் அவருடைய மிகுந்த அன்பையும் தயவையும் நாம் பிரசங்கிக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் அதற்கு தான் பேர் போனவர். அப்படிப்பட்டவர் கர்த்தர்.